நாளிலும் நம்முடைய மத்தியில தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற ராஜ் சைமன் அண்ணனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை கேட்டு ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிற அண்ணனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 1995 ஆண்டிலிருந்து ராஜ் அண்ணனை நான் நன்கு அறிவேன். அவர்களோடு கூட அநேக நாட்கள் தங்கியிருந்து ஊழிய காரியமாக தனிப்பட்ட காரியங்களை ஆண்டுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதிலும் நேசிப்பதிலும் அன்பு காட்டுவதிலும் அருமையான சிறந்த அண்ணன். அதோடு கூட அவர்களை குறித்து நாம் சொல்லும் என்றால் எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு நற்குணத்தை கொண்டவர்களாக காணப்படுகிற ஒரு அண்ணன். 95 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுடைய ஊழியத்தை இருந்து ஊழியத்தை செய்ய முடியாத கிருபையில ஆண்டவர் குடும்பமாக அவர்கள் செய்ய ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காகவும் தொடர்ந்து அவர்கள் கல்வி பணி ஊழியத்துல சிறுவர்கள் மத்தியில ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட நாம் பார்க்கும்போது அவர்களை அன்பாக சிறுவர்கள் எல்லாரும் ராஜ் சார் என்பதை அழைக்கக்கூடிய அப்படிப்பட்ட அநேகருடைய உள்ளங்களை கவர்ந்த ஒரு அண்ணன். அவர்கள் தொடர்ந்து அநேக சிறுவர்களை ஆண்டுக்குள்ள வழி நடத்தவும் ஆண்டுக்குள்ளாக கட்டவும் ஆண்டவர் கிருபை தந்தார். அதோடு கூட அவர்கள் பாலிடெக்னிக்ல நம்முடைய ஜெம்ஸ் பாலிடெக்னிக்ல இருந்து ஊழியத்தை நிறைவேற்றும் போது மாணவர்கள் மத்தியில அநேக காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் அவருடைய கரங்களை திடப்படுத்தினார். தொடர்ந்து இந்த நாளிலும் அவர்கள் நம்முடைய சிக்கிரியா பணித்தளத்துல இருந்து கார்மெண்ட் ஊழியத்தை பார்க்க முடியாத நிறைவேற்ற முடியாத அதை பொறுப்பெடுத்து நடத்த முடியாத தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காகவும் தொடர்ந்து இன்றில வருகின்ற ஒவ்வொரு மக்களை ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுத்த பலப்படுத்த கர்த்தருக்குள்ள அவர்களை வழி நடத்துவதற்கு கர்த்தர் நல்ல பாத்திரமாக ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். அருமை அண்ணனும் அக்காவும் இணைந்து இந்த நாட்கள்ல ஊழியத்தின் பாதையில நடத்துகின்ற காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருடைய 2 பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். வாலிப நாட்களில் நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளிலும் நம்முடைய மத்தியில இருக்கிற அருமையான ராஜ் சைமன் அண்ணன் ஆண்டுடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் தீரியாய் எடுத்தாள் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன் ஆமேன். திரும்பவும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். நான் பீகாரிலே ஊழியம் செய்கிற காரணத்தினாலே ஒரு ஹிந்தி பாடலை ஒரே ஒரு ஸ்டான்ஸாவை படித்துவிட்டு அதன் பின்பாக நான் தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். உத்தம் சேவா கேலியே मुझको समझी है, उत्तम सेवा के लिए मुझको समझी है, विश्वास योग्य समझकर मुझे टकराया है, विश्वास योग्य समझकर मुझे टकराया है। धन्यवाद 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 धन्यवाद। गर्भ में रचने से पहले मुझ पर चित लगाया, गर्भ में रचने से पहले मुझ पर चित लगाया, निवास स्थान और सीमाओं को तूने बांधा है, निवास स्थान और सीमाओं को तूने बांधा है। धन्यवाद धन्यवाद
धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद. திரும்பவுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் இரவு வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் அடியனுக்கு கொடுத்த தயவிற்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெப கூடுகையை நான் அப்படி அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பேன். சில நேரங்களிலே பார்த்தால் 5 பேர் மாத்திரம் இருப்பார்கள், சில நேரங்களிலே பார்த்தால் 6 பேர் மாத்திரம் இருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் என்னுடைய இருதயத்திலே நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அப்பவும் ஒரு 5 பேர் தானே 6 பேர் தானே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கலந்து கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு மனக்கவலை எனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் 5 பேர் தான் கலந்து கொள்கிறார்கள், 6 பேர் தான் கலந்து கொள்கிறார்கள் என்று இந்த அருமையான ஒரு ஜூம் மீட்டிங்க விடாதபடி நடத்துவதற்கு கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் அவருடைய விடாமுயற்சியை நான் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை நான் வாழ்த்துகிறேன். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்றுதான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அருமையாக இந்த ஜூம் மீட்டிங்கை நடத்துகிறவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபையை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணுவார்கள்? ஆரம்பம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அதனுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்றுதான் சத்திய வேதம் கூறுகிறது. நான் இங்கே வருவதற்கு முன்பாக தம்பி ஜெபக்குமார் சொன்ன மாதிரி நான் அவுரங்காபாத் என்கிற ஊழிய ஸ்தலத்திலே ஒரு 3 வருடமாக ஆண்டவர் அந்த ஆலயத்தின் காரியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருந்தார். அங்கே நாங்கள் தினமும் அதிகாலை 5:30 மணிக்கு நாங்கள் ஒரு டிவோஷன் வைப்போம். நாங்கள் 5:30 மணிக்கு டிவோஷன் வைத்து அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் கூடி 1 மணி நேரமாக ஆண்டவரை முதலாவது நாங்கள் துதிப்போம், அதற்கு பின்பு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்போம், அதற்கு பின்பு நாங்கள் ஜெபிப்போம். 1 மணி நேரம் ஒரு அருமையான ஒரு டிவோஷனை நடத்துறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தார். கிட்டத்தட்ட பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள், அந்த கல்லூரி மாணவர்கள் அனைவரையும் அழைத்து வந்து நாங்கள் அந்த ஜெப கூடுகை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட 80 பிள்ளைகள் வந்து கலந்து கொள்வார்கள். அந்த நேரத்திலே 80 கல்லூரி மாணவர்கள் தான். 80 கல்லூரி மாணவர்களையும் அழைத்து வந்து நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அவர்களிடத்திலே நான் ஒரே ஒரு காரியத்தை நான் எப்பொழுதும் சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் அனைவரும் நாங்கள் டிவோஷனுக்கு வரமாட்டோம் என்று சொன்னால் கூட இந்த டிவோஷன் கண்டிப்பாக நடக்கும் என்று நான் சொல்லுவேன். நீங்க யாருமே வராட்டாலும் நான் தனியா நின்று பாட்டு பாடி ஜெப செய்தியை கொடுத்து நான் அதை நடத்துவேன் என்று அவர்களிடம் சொன்னேன். நாங்கள் அன்றைக்கு ஜெபித்த ஜெபம், நாங்கள் அன்றைக்கு அங்கே ஊற்றின ஜெபம் என்கிற தண்ணீர் இன்றைக்கு அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, குறைந்த நபர்கள் இருந்தாலும் நீங்கள் அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு நிச்சயமாக நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பார் என்பதை நான் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்கிறேன். பரலோகத்திலிருந்து பார்க்கிற பிதாவாகிய தேவன் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறாரே தவிர நம்முடைய முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நடத்துகிறவர்களின் இருதயத்தை பார்க்கிறார். எண்ணிக்கையை நம்முடைய ஆண்டவர் பார்க்கவில்லை, நடத்துகிறவர்களின் இருதயத்தை பார்க்கிறார். நிச்சயமாகவே இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்பதிலே நீங்களும் நானும் ஒரு நாளும் ஆண்டவரை குறித்த சந்தேகப்படாமல் எடுத்திருக்கிற முயற்சிகளிலே வெற்றிகரமாக ஓடிக்கொண்டே இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையாக இந்த ஜூம் மீட்டிங்கை நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவரா பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் ஒரு காரியத்தை நினைவூட்டி கொண்டே இருப்பார். ஒரு வசனத்தை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக நான் மூடர்களை தெரிந்து கொண்டேன். நான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக நான் மூடர்களை தெரிந்து கொண்டேன் என்று சத்திய வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நான் பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக நான் பலவீனர்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆவியானவர் மூலமாக நம்முடைய வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவர்களையும் இழிவானவர்களையும் நான் தெரிந்தெடுத்தவன் என்று நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சத்திய வேதத்திலே கூறியிருக்கிறார். ஆண்டவரே, நீங்க என்னதான் நான் மூடன் என்று சொன்னாலும்
நாங்க என்னதான் பலவீனர் என்று சொன்னாலும், நாம் என்னதான் ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொன்னாலும், ஆண்டவர் நம்மள அவருடைய காரியத்துல நீங்க வேண்டான்னு சொன்னாலும் உங்களை பயன்படுத்துகிற ஒரு நல்ல இயேசு நமக்காக இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். மறந்து போய்விடாதீர்கள். மோசே மறுத்து பார்த்தான். ஆண்டவர்கிட்ட நிறைய சாக்கு போக்கு சொல்லி பார்த்தான். நான் திக்குவாயன் மந்தனாவ உள்ளவன் அப்படின்னு சொல்லி பார்த்தான். ஆனா ஆண்டவர் மோசைய விட்டாரா? விடவே இல்லை, விடவே இல்லை. எந்த மோசே காரணங்களை சொல்லி அந்த வேலையை தவிர்க்க நினைத்தானோ அந்த மோசேயை ஆண்டவர் விடவே இல்லை. எரேமியாவின் வாழ்க்கையிலும் நான் பேச தெரியாத சிறு குழந்தையா இருக்கிறேன் என்று எரேமியா சொன்னார். ஆனால் எரேமியாவை ஆண்டவர் விட்டாரா? விடவே இல்லை. எரேமியாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். கிதியோனையும் அதே போல் ஆண்டவர் பயன்படுத்தினார். மனாசையில் என் கோத்திரம் மிகவும் சிறியது ஆண்டவரேன்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் விடவே இல்லையே கிதியோனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். அத மாதிரி சவுலையும் ஆண்டவர் போடல. சவுல் ராஜாவா இருக்கிறதுக்கு சம்மதிக்காம ஒளிஞ்சு போய் கடந்துகிட்டான். அவனை இழுத்துக்கிட்டு ஆண்டவர் அவனை ராஜாவாக மாற்றின நம்முடைய பிதாவாகிய தேவன். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை மோசையை போல நான் திக்கு வாயும் மந்தனா உள்ளவனாகவும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீரோ? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, வாயை உண்டாக்குனது யாரு? நான் தானே வாயை உண்டாக்குனேன்னு சொல்றேன். நீ போ, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, இந்த ஜெப கூடுகையிலே கலந்து கொள்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். நீ போ, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். நீ உன்னை மூடன் என்று சொல்லாதே. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, இந்த நல்ல இரவு வேளையிலே ஆண்டவர் உங்களை திடப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக வந்திருக்கிறார். நான் ஒரு வெறும் கருவிதான். நான் என்னுடைய வாய் என் பிதாவாகிய தேவனுடைய வாயாக இருக்க வேண்டும். என் நாவு உம்முடைய நாவாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்கிறதான ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடம் வைத்து விட்டுத்தான் உங்கள் முன்பாக ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக நான் எத்தனித்து ஏவப்பட்டு வந்திருக்கிறேன். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு ஆண்டவர் மூடர்களை தெரிந்தெடுக்கிறவர். பலவான்களை வெட்கப்படுத்துவதற்கு பலவீனர்களை தான் தெரிந்தெடுக்கிறவர். உள்ளவர்களை வெட்கப்படுத்துவதற்கு இல்லாதவர்களையும் இழிவானவைகளையும் தான் தெரிந்தெடுக்கிறவர். உங்களுடைய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரை எவ்வளவு நாம் உயர்த்துவதற்கு, எவ்வளவு நம்மை அளவுக்கு அதிகமாக உயர்த்துவதற்கு நாம் பாக்கியசாலிகள் என்பதை மறந்து விடாதிருப்போமாக. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, அருமையான ஜெப கூடுகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்களே, ஆசையோடு வந்திருக்கிறீர்களே, வாஞ்சையோடு விருப்பத்தோடு வந்திருக்கிறீர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று எத்தனித்தவராக இந்த இரவு வேளையிலே இந்த இடத்திலே வந்திருக்கிறார் என்பதை மறந்து போய் விடாதிருப்போமாக. ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார்ல, எங்கே 2 பேரோ 3 பேரோ என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இன்னைக்கு நம்ம நடுவுல அவர் இருக்கிறார்ல. இன்னைக்கு நம்ம நடுவுல ஒவ்வொருவரும் வித்தியாசமான இடங்களிலே இருந்து கொண்டு நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார். நம் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகாதிருப்போமாக. ஒவ்வொரு ஜூம் மீட்டிங் நீங்க நடத்தும் போதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 7 பேர் என்று அதிலே பார்ட்டிசிபென்ட்ஸ்ல காட்டினாலும் 8வதாக ஒருவர் இயேசுவும் இருக்கிறார் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி ஜுவாலையில தூக்கி போட்டாங்க. அப்போ நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, நான் 3 பேரை தானே போட்டேன், இருக்கிறது 4 பேர்லான்னு கேட்கிறான். அதே போல் தான் இன்றைக்கு சொல்லுகிறார் ஆண்டவர், உங்களோடு கூட நானும் கூட ஒரு நபராக நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்பதை மறந்து போய் விடாதீர்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறார். எப்படி அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து நேபுகாத்நேச்சார் சாட்சி சொன்னாரோ அதே தான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். நீங்கள் 7 பேர் இருந்தீர்கள் என்றாலும் சரி, 5 பேர் இருந்தீர்கள் என்றாலும் சரி, கூட ஒரு நபராக என் இயேசு உங்களோடு கூட வீற்றிருக்கிறார் என்பதை மறந்து போகாமல் உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்யுங்கள் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த இரவு வேளையிலே உங்கள் முன்பாக வந்திருக்கிறேன். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே,
உற்சாகம் கொள்ளுவோம். ஆண்டவருக்கென்று பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே எப்படி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஓட்டத்திலே ஒரு தொய்வில்லாமல் ஓடினாரோ, அதே போல் நீங்களும் நானும் ஒரு தொய்வில்லாமல் ஓடுவதற்கேற்ற கிருபையை பிதாவாகிய தேவன் இந்த இரவு வேளையிலே உங்களுக்கு கொடுக்கும்படியாக, எனக்கு கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். திடன் கொள்ளுவோம், தைரியம் கொள்ளுவோம், ஆண்டவருக்காக ஓடுவோம். கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே இருந்து நம்முடைய ஆவியை நம்மிடத்திலே இருந்து என்றைக்கு எடுக்கிறாரோ, ஆவியை தந்தது அவர்தான். அவர்தான் ஆவியை தந்தார். அந்த ஆவியை நம்மிடத்திலே இருந்து எடுக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவருக்காக நாம் வைராக்கியத்தோடு ஊழியம் செய்யும்படியாக இந்த இரவு வேளையிலே இந்த அருமையான மீட்டிங்கை நடத்துகிறவர்கள் மூலமாக கர்த்தர் செய்ய போகிற பயங்கரமான கிரியைக்காக உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று திக்கு வாயும் மந்த நாவுள்ளவனன் அப்படின்னு சொன்ன மோசையை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அந்த திக்கு வாயனை கொண்டு, அந்த மந்த நாவுள்ளவனை கொண்டு எவ்வளவு பெரிய பெரிய காரியத்தை பிதாவாகிய தேவன் செய்தாரோ, அதே பெரிய காரியத்தை என்னை கொண்டும் செய்வார், உங்களை கொண்டும் செய்வார். ஜனங்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். ஜனங்கள் உம்மை கொண்டு சாட்சி கொடுப்பார்கள். மோசையோடு குறிந்தது போல என்னோடு கூட இரும் ஆண்டவரே என்று ஜனங்கள் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சாட்சி கொடுப்பார்கள் என்பதை நீங்களும் நானும் ஒரு நாளும் மறந்து போய் விடாதிருப்போமாக. தாவீதை போல ஆண்டவருக்காக வைராக்கியம் கொள்ளுவோம். தாவீதை போல கோலியாத்துக்கு முன்னால தாவீது நிற்கும் போது தாவீது எவ்வளவு வைராக்கியம் கொண்டிருந்தார், எவ்வளவு வைராக்கியம் கொண்டிருந்தார். நீ நிந்தித்த இராணுவங்களின் தேவனாகிய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக உனக்கு முன்பாக நான் வந்து நிற்கிறேன் என்று எவ்வளவு ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினாரு. அதே ஒரு வைராக்கியத்தை பிதாவாகிய தேவன் இந்த இரவு வேளையிலே என்னுடைய இருதயத்திலேயும் உங்களுடைய இருதயத்திலேயும் வைக்கும்படியாக விரும்பினவராக இந்த இரவு வேளையிலே வந்திருக்கிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, நீங்கள் உங்களை நீங்களே முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, பலவீனர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒன்றுமில்லாதவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கிதியோனை தெரிந்தெடுத்தவர், மோசேயை தெரிந்தெடுத்தவர், தாவீதை தெரிந்தெடுத்தவர். இந்த இரவு வேளையிலே உங்களை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று உங்களை நோக்கி என் ஆண்டவருடைய விரல் நீட்டப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவிலே உங்களோடு கூட பேசும்படியாக உண்மை என்கிறதான ஒரு தலைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். உண்மை என்கிறதான ஒரு அருமையான ஒரு தலைப்பை கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறேன். உண்மை, உண்மை, உண்மை. இன்றைக்கு பூமியிலே குறைந்து போய் கொண்டிருக்கிற ஒரு பெரிய காரியத்தை நீங்களும் நானும் பார்ப்போம் என்றால் அது உண்மை தன்மை தான் குறைந்து கொண்டிருக்கிறது. உண்மை என்பதே இன்றைக்கு பூமியிலே காண முடியாத அளவுக்கு ஆண்டவர் எப்படி பூமியிலே தேடினாரோ அதே போல் இன்றைக்கு உண்மையுள்ளவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையுள்ளவர்கள் மிகவும் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லை, மனைவி கணவனுக்கு உண்மையா இல்லை, சகோதரன் சகோதரனுக்கு உண்மையா இல்லை, நண்பன் நண்பனுக்கு உதவி உண்மையா இல்லை, தொழிலாளி முதலாளிக்கு உண்மையா இல்லை, அரசியல்வாதிகள் அவர்கள் கரத்திலே கொடுத்திருக்கிற மக்களுக்கு அவர்கள் உண்மையா இல்லை. இப்படி எங்கு பார்த்தாலும் ஒரு உண்மையற்ற நிலைமையைத்தான் நீங்களும் நானும் இந்த பூமியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு காலையில தெரிந்தெடுக்க பிள்ளைகளாகிய நீங்கள், அழைக்கப்பட்டவர்களாகிய, தொழிந்தெடுக்கப்பட்டவர்களாகிய, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய உங்களிடத்திலே நான் இன்றைக்கு உண்மையை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். என் பிள்ளைகள் என்று உலகம் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறவராக இந்த இரவு வேளையிலே உங்கள் முன்பாக, என் முன்பாக வந்து நிற்கிறார். உண்மையை ஆண்டவர் காண்பாரோ நம்முடைய இருதயத்திலே இருந்து, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு உண்மைத்தன்மையை விரும்புகிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனத்துல அருமையாக நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரனே. எவ்வளவு நல்லா புகழ்றாரு அந்த ஊழியக்காரனை ஏசப்பா.
எவ்வளவு பெரிய புகழ்ச்சி அந்த ஊழியக்காரன் ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்கிறான். உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனே, இதை விட பாக்கியம் நமக்கு வேற என்ன வேணும்? நம்முடைய இயேசு என்னை பார்த்து உங்களை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொன்னார்னா, அதை விட மேலான பாக்கியம் நமக்கு இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் என்னை பார்த்து அந்த சாட்சி சொல்லுவாரா? ஆண்டவர் என்ன பார்த்து அந்த சாட்சி சொல்லுவாரா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு என்ன பார்த்து ஏசப்பா அந்த சாட்சி சொல்லுவாரா? அப்படின்னு நான் என்னை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன். என் ஆண்டவர் என்னை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைப்பாரா என்று எதிர்பார்க்கிறேன். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே இருந்து நீங்களும் நானும் புகழ்ச்சியை பெற வேண்டும். மனிதர்கள் புகழ்வது புகழ்ச்சி அல்ல. பிதாவாகிய தேவன் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் புகழ்கிறாரே, அந்த புகழ்ச்சி தான் எனக்கும் உங்களுக்கு வேண்டும். அன்றைக்கு இயேசுவை பார்த்து பிதாவாகிய தேவன் சொன்னாரே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னாரே, அந்த சாட்சியை உங்களை பார்த்தும் என்ன பார்த்தும் ஆண்டவர் சொல்ல வேண்டாமா? இவன் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்ற அந்த உத்தமமான சாட்சியை உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் என் பிதாவாகிய தேவன் கொடுக்க வேண்டாமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று அன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை ஆண்டவர் உயர்த்தினாரே, ஆண்டவர் புகழ்ந்தாரே. அந்த பட்டியல்ல என் பேரும் வரணும்ல. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் நான் ராட்சிம்சனின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லணும்ல, என்ன பார்த்து சொல்லணும்ல. அன்றைக்கு மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொன்னாரே, அந்த சாட்சியை ஏசப்பா என்ன பார்த்து சொல்லணும்ல. அன்றைக்கு கோரேசை பார்த்து சொன்னாரே, இவன் என் மேய்ப்பன், இவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான்னார, அந்த சாட்சியை ஏசப்பா என்ன பார்த்து சொல்லணும்ல. அன்றைக்கு யோபுவை குறித்து சாட்சி சொன்னாரே, உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுவனவன்னு சொன்னார, அந்த சாட்சியை ஏசப்பா என்ன பார்த்து சொல்லணும்ல. சகரியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, கர்த்தரிட்ட சகல நியமங்களின்படியையும் கற்பனைகளின்படியையும் வாழ்ந்தவன் சகரியாவை பார்த்து சொன்னார்ல, அந்த சாட்சி என்ன பார்த்து ஆண்டவர் சொல்லணும்ல. அன்றைக்கு யோவானை குறித்து ஒரு உத்தமமான சாட்சி கொடுத்தாரே, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார் என்று சொன்னாரே, அந்த சாட்சி என்ன பார்த்து கொடுக்கணும்? உங்களை பார்த்து கொடுக்கணும். இப்படிப்பட்ட நற்சாட்சிகள் பிதாவாகிய தேவனிடத்திலே இருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். உண்மையுள்ளவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட நற்சாட்சி கிடைக்கப்பெறும் என்பதை மறந்து விடாதீர்கள். கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தப்பா, கொஞ்சத்துல உண்மையா இருந்த அப்படின்னு ஆண்டவர் என்ன பார்த்து உங்களை பார்த்து சொல்லணும். ஆண்டவரே, நீ பலவீனன் என்பது எனக்கு தெரியும், நீ மூடன் என்பது எனக்கு தெரியும், நீ ஒன்றுமில்லாதவன் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் ஆகையால் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று நான் உன்னை அழைப்பதற்கு நீ தகுதி பெற்று விட்டாய் என்று ஆண்டவர் என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் சொல்ல வேண்டும். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, உண்மையுள்ளவர்களாக இருப்போமா? ஆண்டவருடைய காரியங்களிலே உண்மையுள்ளவர்களாக இருப்போமா? உண்மையை எதிர்பார்த்துதான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த இரவு வேளையிலே உங்கள் முன்பாகவும் என் முன்பாகவும் வந்து நிற்கிறார். உண்மையை எதிர்பார்த்து வந்து நிற்கிறார். என் பிள்ளை என் காரியத்தில் எவ்வளவு உண்மையாக இருக்கிறான் என்பதை எதிர்பார்த்து இந்த இரவு வேளையிலே உங்கள் முன்பாகவும் என் முன்பாகவும் நம்மோடு கூட உட்கார்ந்து ஆண்டவர் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் ஒரு நாளும் மறந்து போய் விடாதிருங்கள். உண்மையுள்ளவர்களாக இருப்போமாக. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்கிறதான ஒரு நற்பெயரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? இயேசுவின் சாயலாக நாம் மாற வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் அழைத்தார். இயேசுவின் சாயலாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அழைத்தார். கடவுளுடைய சாயலா நீங்களும் நானும் மாறணும்னா நமக்கு தேவை உண்மை.
கடவுளின் சாயலாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றால் நமக்கு தேவை உண்மை. உண்மை. சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீதியும் நியாயமும் என்னுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம், நீதியும் நியாயமும் தான் என்னுடைய பவுண்டேஷன். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உங்களுடைய பவுண்டேஷன், என்னுடைய பவுண்டேஷன் எது? நீதியா, நியாயமா? மனிதன் முகத்தை பார்ப்பான், மனிதன் தான் முகத்தை பார்ப்பான். பிதாவாகிய தேவனாகிய நானோ இருதயத்தை பார்க்கிறேன். நீதி செய்வதிலும் நியாயம் செய்வதிலும் நாம் உண்மையாய் இருக்கிறோமா? நாம் உண்மையாய் இருக்கிறோமா? நீதி செய்வதிலே, நியாயம் செய்வதிலே. தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க. அந்த முதலமைச்சர் குற்றவாளி என்று ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு, அவர் குற்றவாளி என்று. அந்த குற்றவாளின்னு சொல்லி கொஞ்ச நாள்ல இன்னொருத்தர் வந்து இவர் குற்றமே செய்யல அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. ஆனால் அந்த உண்மையுள்ள அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் அங்கீகரிச்சது. அந்த நீதிபதி எவ்வளவு உண்மையாக இருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே அவர் கரத்திலே பல கோடி ரூபாய், 100க்கும் மேலான கோடி ரூபாயை கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். ஒரு தீர்ப்பை மட்டும் மாற்றி எழுதியிருந்தார்னா அவருடைய தலையெழுத்தே மாறி இருக்கும். அத்தனை கோடிகளை கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்த வேளையிலும் அந்த நீதிபதி உண்மையுள்ள ஒரு தீர்ப்பை கொடுத்தாரே. அந்த நீதிபதியை போல ஒரு நல்ல மனிதர்கள் தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. அப்படிப்பட்ட உண்மையுள்ள மனிதர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, நீதியும் நியாயமும் என் ஆண்டவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆதாரம். நம்முடைய ஆதாரமும் நீதியும் நியாயமுமாக இருக்க வேண்டும். மறந்து போய் விடாதீர்கள். நீதி செய்வதிலே, நியாயம் செய்வதிலே நமக்கு ஒரு உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஏழை விதவை காணிக்கப்பட்டா, பணக்காரனும் காணிக்கப்பட்டா, ஏழை விதவையும் காணிக்கப்பட்டா. ஆனா ஆண்டவர் அந்த பணக்காரன் போட்ட காசையா புகழ்ந்தார்? என் ஆண்டவர் அந்த ஏழை விதவை போட்ட காணிக்கையை உண்மையுள்ள ஆண்டவர், என் இயேசுவின் பார்வை உண்மையுள்ள பார்வையாக இருந்ததினாலே அந்த ஏழை விதவை போட்ட அந்த காணிக்கையை தான் எங்க ஏசப்பா அங்கீகரித்தாரு. இவாதான் எல்லாரோட நிறைய போட்டது, இவாதான்னு ஒரு உண்மையுள்ள தீர்ப்பை என் ஆண்டவர் வழங்கினாரே. பரிசேயனும் ஆயக்காரனும் ஜோம் பண்ண போறாங்க. ரெண்டு பேருமே ஜோம் பண்ண போறாங்க. பரிசேயன் ஆண்டவருடைய ஆலயத்துல வேலை செய்யறவன் தான் பரிசேயன், கர்த்தருடைய காரியத்துல இருக்கிறவன் தான். ஆனா ஆண்டவரே பரிசேயனின் ஜெபத்தை கேட்கவில்லை. வாரத்தில் 4 நாள் உபவாசம் பண்ணுவேன், நான் எங்க போனாலும் குளிச்சுட்டு தான் போவேன், குளிச்சுட்டு தான் வருவேன், கையை கழுவாம சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த அந்த பரிசேயனை ஆண்டவர் தள்ளி விட்டார். நம்முடைய ஆண்டவர் அந்த வரி வசூலிப்பவனின் ஜெபத்தை தானே அங்கீகரித்தார். நீதியுள்ள நியாயாதிபதி இல்ல. எங்க ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவரு, எங்க ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவரு. அவர் முகத்தை பார்க்கிறவரே கிடையாது, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆண்டவர் மாதிரி நம்மளும் உண்மையுள்ளவர்களாக இருப்போமா? ஆண்டவர் மாதிரி நம்மளும் உண்மையுள்ளவர்களாக இருப்போமா? முகத்தை பார்க்காதபடி நாம் தீர்ப்பு சொல்லுவோமா? கர்த்தர் இந்த காலை இரவு வேளையிலே உங்களோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையுள்ளவர்களாக இருங்கள், உண்மையுள்ளவர்களாக இருங்கள், உண்மையுள்ளவர்களாக இருங்கள் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, கொடுத்திருக்கிற வேலையில நம்ம எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருக்கோம், கொடுத்திருக்கிற வேலையில நம்ம எவ்வளவு உத்தமமா இருக்கிறோம். நம்முடைய வேலையை காட்டிலும் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையிலே உற்சாகமாய் இருக்கிறோமா, உத்தமமாய் இருக்கிறோமா? நம்முடைய வேலைக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து விட்டு கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற வேலைக்கு 2வது இடத்துல வச்சிருக்கோமா? இத ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் கொடுத்த வேலைக்கு முதலிடம் கொடுக்கிறானா, இல்லை அவன் தன்னுடைய வேலைக்கு முதலிடம் கொடுக்கிறானா என்பதை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, ஆண்டவர் பார்க்கும்போது நம்ம உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? கர்த்தர் இந்த காரியத்தை பார்க்கும்போது கர்த்தர் உங்களை பார்த்தும் என்ன பார்த்தும் உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரனேன்னு சொல்லுவாரா? யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். இந்த இந்த தேவ செய்தியை யார் கேட்பாங்க, இன்னும் எத்தனை பேர் கேட்பாங்க எனக்கு அது தெரியாது. ஆனா
அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய காரியத்திலே நீ எவ்வளவு உத்தமமாய் இருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமாக ஒரு முதலாளி உன்னுடைய கரத்திலே ஒரு வேலையை கொடுத்திருப்பார் என்றால், அந்த முதலாளிக்கு நீ எவ்வளவு உண்மையுள்ளவனாய் இருக்க, அந்த முதலாளிக்கு நீ எவ்வளவு உண்மையுள்ளவனாய் இருக்கிற. இதை ஆண்டவர் உங்களிடத்திலேயும் என்னிடத்திலே இருந்தும் கணக்கு கேட்கிறவர் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். பிதாவாகிய தேவன் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் உண்மையும் உத்தமமான ஒரு தேவ ஊழியனே என்று அழைக்க வேண்டும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைப்பதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக பிதாவாகிய தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற அந்த வேலையிலே நாம் உண்மையாக இருப்போமாக, நாம் உத்தமமாக இருப்போமாக. உயரிய சாட்சியை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் இந்த இரவு வேளையிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்களும் நான் ஆராய்ந்து பார்ப்போம்னா, யோசேப்பு எவ்வளவு உண்மையுள்ளவரா இருந்தாரு. யோசேப்பை பார்த்து, யோசேப்பினுடைய இடத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைகளை பார்த்து போத்திபார் தன்னுடைய வீட்டிற்கு எல்லாவற்றிற்கும் அரண்மனைக்கு, போத்திபாரின் அரண்மனைக்கே அவனை அதிபதி ஆக்கிட்டாரு. எல்லாத்தையும் அவங்க கையில கொடுத்துட்டாரு. தன் மனைவியை தவிர மற்ற எல்லாத்தையும் அந்த யோசேப்பு கையில கொடுத்துட்டாரு. யோசேப்பு போத்திபாருக்கு எவ்வளவு உண்மையுள்ளவனாய் இருந்தாரு. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, யோசேப்பு போத்திபாருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தாரு. முதலாவது யோசேப்பு போத்திபாருக்கு உண்மை உள்ளவராக இருந்தால், இரண்டாவது என் பிதாவாகிய தேவனுக்கு யோசேப்பு உண்மை உள்ளவனாக இருந்தார் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் கதவை தட்டியது. எவருக்கும் தெரியாது யோசேப்பு செய்ய போகிற தவறு. யோசேப்புக்கு தெரியும், போத்திபாரின் மனைவிக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த இடத்திலையும் யோசேப்பு தன் சாட்சியை காத்து கொண்டாரே. தான் ஒரு உண்மையுள்ளவன் என்பதை அந்த போத்திபாரின் மனைவிக்கு உணர்த்தினாரே. நான் உண்மையுள்ளவன் என்று அந்த போத்திபாரின் மனைவிக்கு உணர்த்தினாரே அந்த யோசேப்பின் எவ்வளவு அருமையாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு தான் ஒரு உண்மையுள்ளவனாக இருந்த காரணத்தினாலே பிதாவின் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிற காரியத்தை அந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே நீங்களும் நானும் படிக்கிறோமே. இன்னைக்கு நமக்கு தப்பு பண்றதுக்கு ஏராளமான வாய்ப்பு வரலாம். தாவீதுக்கு வாய்ப்பு வந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு வந்துடலாம். தாவீதுக்கு வந்த வாய்ப்புல தாவீது விழுந்து போனாரு. ஆனால் யோசேப்பு நிலைத்து நின்றான். யோசேப்பின் நிமித்தமாக இன்றைக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதற்கு காரணம் யோசேப்பு உண்மையுள்ளவனாக இருந்தான். போத்திபாருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். என் தேவனுடைய நாமத்திற்கு நான் எப்படி தூஷணத்தை கொண்டு வருவேன், என் பிதாவாகிய தேவனுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன் என்று யோசேப்பு உண்மையுள்ளவனாக இருந்த காரணத்தினால்தான் பிதாவாகிய தேவன் அவர் மூலமாக மகிமைப்பட்டார். எகிப்திலே ஒரு பெரிய அதிபதியாக உட்கார்ந்தார். பார்வோன் தன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் அந்த யோசேப்பு இடத்திலே கொடுத்து விட்டார். நீதான் எல்லாம், சும்மா ராஜ்யத்துல மட்டும்தான் நான் உனக்கு மேல இருப்பேன், மத்தபடி எல்லாமே நீதான் அப்படின்ட்டு அந்த யோசேப்பு கிட்ட கொடுத்துட்டாரே. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, உண்மை ஒரு மனிதனை எவ்வளவு உயர்த்தினது என்பதற்கு யோசேப்பு ஒரு பெரிய சாட்சி அல்லவா? அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்னு உன்னை நான் அழைச்சேன்னா என் பக்கத்திலே உன்னை உட்கார வைப்பான்பா, உன்னை என் வலது பார்சத்துல உட்கார வைப்பான்பா, நீ என் கூட ராஜரீகம் பண்ணுவப்பா, என் கூட அரசாட்சி பண்ணுவப்பா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்ற ஒரு சாட்சியை மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட அந்த நியாய தீர்ப்பு நாள்ல என் முன்னால நீ வந்து நிற்கும் போது நான் உன்னை பார்த்து சொல்லணும்பா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு நான் உன்னை சொல்லணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. யோசேப் மாதிரி இருப்போமா? தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்த போதிலும் தவறு செய்து விடாதபடி நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருப்பேன் என்ற ஒரு உத்தமமான தீர்மானத்தை இன்றைக்கு எடுப்போமா? தாவீதுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, தாவீது ஒரு ஆட்டிடையன். ஆடுகளுக்கு பின்னாலதான் போயிட்டு இருந்தான். ஆனா தன்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆடுகளுக்கு தாவீது எவ்வளவு உண்மையாயிருந்தார். பிதாவாகிய தேவன் தன் கரத்திலே மனிதர்கள் கூட இல்ல, ஒரு மிருகம், ஆடு, ஒரு மிருகம், அந்த மிருகத்துக்கு கூட தாவீது உண்மையுள்ளவராக இருந்தாரே. அந்த மிருகத்திற்கு கூட தாவீது ஒரு உண்மையுள்ளவராக இருந்தாரே.
அந்த மிருகத்தை கொல்றதுக்கு ஒரு முறை சிங்கம் வருது, இன்னொரு முறை கரடி வருது. தன் உயிரையும் துச்சமாக நினைத்து அந்த மிருகத்திற்கு உண்மையுள்ளாக இருந்து அந்த மிருகத்தை சிங்கத்திடமிருந்து கரடியிடமிருந்து காப்பாற்றினாரே தாவீது. என் அருமையான பிள்ளைகளே, அதனாலதான் ஏசப்பாவ தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டாங்க. தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா தாவீது ஒரு ஆடை கூட அற்பமா நினைக்கல. அவன் கையில கொடுத்த ஒரு ஆடை கூட அற்பமா நினைக்கல. அந்த ஆட்டுக்கு கூட தாவீது உண்மையுள்ளவராக இருந்தார். அந்த ஆடுகளின் ஜீவனுக்கு தாவீது உண்மையுள்ளவராக இருந்தார். அதனாலதான் நம்ம ஏசப்பாவ தாவீதின் குமாரனேன்னு இன்னைக்கும் நம்ம கூப்பிடுறோம். இயேசுவே தாவீதின் குமாரனேன்னு அன்னைக்கு பர்த்திமேயு கூட்டான்ல. அதுக்கு காரணம் தாவீதின் உண்மையே, தாவீதின் உண்மையே, தாவீதின் உண்மையே. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு நான் உன்னை அழைக்கிற இடத்துக்கு வந்திருப்பா. தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் தயவு செய்து தவறே செய்து விடாதவை, யோசேப்பை போல உன்னை நீயே காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கொடுத்து நமக்கு நல்லா தெரியும் பவுல் எவ்வளவு உண்மையா இருந்தாரு, பவுல் எவ்வளவு உத்தமமா இருந்தாரு தன்னுடைய ஊழியத்துல அப்படின்றது நல்லா தெரியும். பவுல் ஒரு நேரத்தில் கிறிஸ்தவருக்கு விரோதி. என்றைக்கு ஆண்டவர் இந்த பவுலை தொட்டாரோ அன்றிலிருந்து ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக இருந்தாரே பவுல். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு பவுல், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு சுவிசேஷத்துக்காக. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24 27 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா பவுல் பட்ட கஷ்டங்களை பட்டியலிடுகிறார். யூதர்களால் ஒன்றுக்குறைய 40 தடவை என்ன 5 தடவை அடிச்சாங்க, 3 தடவை என்ன மிலார்னால அடிச்சாங்க, கப்பல் சேதத்துல இருந்தேன், ராத்திரி பூரா கடலுக்குள்ள கிடந்தேன் அப்படின்னு ஒரு பட்டியலையே பவுல் சொல்லுகிறாரே. அவ்வளவு பாடுபட்ட பின்பு கூட பவுல் உண்மையுள்ளவராகத்தானே இருந்தார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆண்டவருக்காக சரீரத்திலே பட்ட பாடுகளை கூட கொஞ்சம் கூட எண்ணாமல் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பவுல் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார். இன்னைக்கு நம்ம எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கோம்? நம்ம இன்னைக்கு எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கோம்? நம்ம இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிற பொறுப்புல நம்ம எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றால், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று பிதாவாகிய தேவன் அன்றைக்கு அவருடைய குமாரனாகிய இயேசுவின் வாயிலே இருந்து நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு ஆண்டவர் அதை சொல்லுவதற்கு நாம் கேட்பதற்கேற்ற கிருபையை பிதா தருவார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகாதிருப்போமாக. சத்திய வேதத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐயா ஒன்னே ஒண்ணு நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருந்தோம்னா நமக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இன்றைக்கு பரிபூரண ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேண்டும் என்று விரும்புகிறோம். பரிபூரண ஆசீர்வாதம் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக நீர் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் உண்மையற்ற நிலைமையிலே காணப்படுகிறோமே. நம்ம பாத்திரம் இன்னைக்கு நிரம்பி வழியாம இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், நம்மிடத்திலே காணப்படுகிற உண்மையற்ற தன்மைதான் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். தாவீதின் பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்பி வழிய செய்தாரே, காரணம் தாவீது உண்மையுள்ளவனாக இருந்தார். தாவீது உண்மையுள்ளவராக இருந்த காரணத்தினால் தான் தாவீதின் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார் நம்முடைய ஆண்டவர். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ உண்மையாய் இருந்து பார், உனக்கு பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க பெறும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னொரு அருமையான வசனம் இருக்குது. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சத்திய வேதம் கூறுகிறதே. எப்பா, நம்மெல்லாம் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு அழைக்கப்பட்டவங்கப்பா. ராஜாதி ராஜனாகிய என் இயேசுவுக்கு முன்பாக நிற்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். நம்முடைய வேலையில நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம்,
அப்படின்னு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் நான் கொடுத்த பொறுப்பிலே, நான் கொடுத்த ஊழியத்திலே எவ்வளவு உத்தமத்தோடு இருக்கிறான், எவ்வளவு உண்மையோடு இருக்கிறான், எவ்வளவு ஜாக்கிரதையோடு இருக்கிறான் என்று ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ராஜாக்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும். ராஜாக்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையிலே நீங்களும் நானும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்போம், உண்மையுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். நாம் வாளாகாமல் தலையாவும். நாம் பிறருக்கு கடன் கொடுப்போம். நாம் எவரிடமும் கடன் வாங்காதிருப்போம். நாம் விதைக்கிற விதைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ, அதே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம கையில கொடுத்திருக்கிற வேலையில நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மையாக இருக்கிறோமா? உண்மையாக இருக்கிறோமா? உண்மையாக இருக்கிறோமா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டைல்யூஷன், எங்க பார்த்தாலும் டைல்யூஷன், எங்க பார்த்தாலும் டைல்யூஷன். நான் 30 வருஷமா எங்க பீகார்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் 95வது வருடம் பீகாரிலே நான் வந்தேன். அன்றைக்கு வந்தவர்கள் இருந்த ஊழியம் செய்தவருக்கும் இன்றைக்கு புதிதாக வருகிறவர்கள் செய்வதற்கு ஊழியத்திற்கும் ஏராளமான வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். எல்லா இடத்துலயும் டைல்யூஷன் வந்துட்டு, எல்லா இடத்துலயும் டைல்யூஷன் வந்துட்டு. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு அழைக்கணும். அப்படி அழைச்சாதான் உனக்கு பரலோகம். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு ஆண்டவர் உன்னையும் பார்த்து என்னைய பார்த்து அழைச்சாதான் உனக்கும் எனக்கும் பரலோகம். ஆண்டவர் இல்லைன்னா உன்னை நான் அறியேன். ஐ டோன்ட் நோ யூ, ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. நீ எவ்வளவு வேணாலும் ஊழியம் செஞ்சுக்கோப்பா, எப்படி வேணாலும் ஊழியம் செஞ்சுக்கோ. உன்கிட்ட உண்மை இல்லப்பா, நீ என் காரியத்தை உண்மையா இல்லப்பா, நான் உன்னை அறியேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடவே கூடாது. நான் உன்னை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு இடத்திற்கு நாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் என் ஆண்டவருக்கு நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன், என் ஆண்டவருக்கு நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்களும் நானும் எடுப்போம். ஆண்டவர் என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைப்பதிலே ஒரு கடுகளவு சந்தேகம் இல்லை, கடுகளவு சந்தேகம் இல்லை. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த யூடியூபை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருப்பார். உண்மையும் உத்தமமான ஊழியம் செய்யுங்கள், உண்மையுள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். உண்மையும் உத்தமமா நம்ம இருந்தோம்னா நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுவோம். நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுவோம். ஆண்டவருக்கு நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறவர். கிருபையின் வரங்கள், ஆவியின் வரங்கள் இவைகளினால் நம்மை நிரப்பி நம்மை இந்த பூமிக்கு உப்பாகவும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் மாற்றுகிற ஒரு நல்ல இயேசு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். இயேசு சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வார். எவ்வளவு ஒரு பெருந்தன்மை உள்ள எங்க ஆண்டவரு, நான் செய்யறதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்ன விசுவாசிச்சுட்டா. எனக்கு யாரெல்லாம் உண்மையா ஊழியம் செய்யறானோ அவன் நான் செய்கிற காரியத்தை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. பிசாசை துரத்துறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. வியாதியஸ்தர்கள் மேல கைய வைங்க, அவங்க சோமாயிருவாங்கன்னு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நீங்க சாவுக்கு எதுவானதை அறிந்தனாலும் நீங்க செத்து போக மாட்டீங்கன்னு கொடுத்திருக்கிறாரு. மரித்தோர்களை எழுப்புங்கள்னு நம்ம ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல. இப்படிப்பட்ட வரங்கள், குணமாக்கும் வரங்கள் நம்மிடத்திலே இருந்து வெளிப்பட வேண்டுமா? ஆண்டவருக்கு உண்மையாயிருங்க, ஆண்டவருக்கு உண்மையாயிருங்க. ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிற மகன் தன் குடும்பத்திலே இருக்கிற மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் எல்லாருக்கும் அவன் உண்மையாய் இருப்பான், அவன் உண்மையாய் இருப்பான். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவன் எல்லாருக்கும் உண்மையா இருப்பான், எல்லாருக்கும் உண்மையா இருப்பான். மறந்து போய் விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மை உள்ளவர்களாக இருங்கள். நான் உங்களுக்கு கிருபையின் வரங்களையும் ஆவியின் வரங்களையும் கொடுக்கும்படியாக நான் வாஞ்சை உள்ளவனாக விருப்பம் உள்ளவனாக இந்த இரவு வேளையிலே வந்திருக்கிறேன். உங்களை இந்த பூமிக்கு உப்பாக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்ற வேண்டும் என்று ஆசை உள்ளவனாக
வாஞ்சை உள்ளவனாக, விருப்பம் உள்ளவனாக உங்களோடு கூட அமர்ந்து நானும் இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு மட்டும் உண்மையுள்ளவர்களாக இருங்க. உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற பொறுப்புல உண்மையுள்ளவர்களாக இருங்க. என்னுடைய வேலைக்கு முதலிடம் கொடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்றுதானே நான் சொல்லி இருக்கிறேன். என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதிக்கும் நீங்கள் முதலிடம் கொடுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாக நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, ஆண்டவர் முன்னால போய் நிற்கும் போது நம்மளை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? அந்த நாளுக்காக தானே, அதுக்காகத்தானே ஏசப்பா நாங்க இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த பெரிய வார்த்தையை உங்க வாயில இருந்து கேட்கறதுக்கு தானே ஏசப்பா நாங்க இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவரிடத்திலே இந்த இரவு வேளையிலே நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிப்போமாக, நம்மை அர்ப்பணிப்போமாக, நம்மை அர்ப்பணிப்போமாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு நல்ல வார்த்தையை சொன்னார்ல, ஒரு அருமையான ஒரு வார்த்தைய 2 தீமோத்தேயுல கடைசி அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார். பவுல் எவ்வளவு தைரியமா சொல்றாரு, பவுல் எவ்வளவு தைரியமா சொல்றாரு இந்த வார்த்தைய. அவர் பின்னால தன் வாழ்க்கையில நடக்க போகிற காரியத்தை தனக்குத்தானே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். நான் நல்ல போராட்டத்தை போராடி முடித்து விட்டேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன், எனக்கு என் பிதா ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்றார்ல. அந்த பவுல் சொல்றார்ல, அந்த பவுல் மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? அந்த பவுல் மாதிரி நம்மளும் சொல்ல வேண்டாமா? பவுல் எப்படி நல்ல போராட்டத்தை போராடுனேன்னு சொன்னாரே, அதே போல நீங்களும் நானும் சொல்ல வேண்டாமா? ஓட்டத்தை நல்ல போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டுமா? இயேசு எனக்காக ஜீவ கிரீடத்தோடு காத்து கொண்டிருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை போல நீங்களும் நானும் சொல்ல வேண்டாமோ? அதுக்குதான் ஏசப்பா சொல்றாரு, உண்மை உள்ளவர்களாக இருங்கப்பா, உண்மை உள்ளவர்களாக இருங்கப்பா, உண்மை உள்ளவர்களாக இருங்கப்பான்னு ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார். நம்மை பார்த்து இரு கரத்தை கும்பிட்டு ஆண்டவர் கேட்கிறார், உண்மை உள்ளவர்களாக இருங்கள், உண்மை உள்ளவர்களாக இருங்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000. அப்படிப்பட்ட சாட்சி உங்களை பார்த்து ஜனங்க சொல்ல வேண்டாமா? அந்த உத்தமமான சாட்சிய உங்களை பாக்குறவங்க, என்ன பாக்குறவங்க சொல்ல வேண்டாமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. சவுல் ராஜா, சால் இஸ் a king, டேவிட் இஸ் just a shepherd. ஒரு ஷெப்பர்ட பார்த்து ஜனங்க சொல்றாங்க, தாவீது கொன்னது 10,000, அந்த கிங் கொன்னது 1000. இந்த மேன்மை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரியா? கர்த்தர் இந்த மேன்மைய, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைய உங்களுக்கும் வச்சிருக்கிறாரு, எனக்கும் வச்சிருக்கிறாரு, எனக்கும் வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதமான வார்த்தைய நீங்களும் நானும் கேட்க வேண்டாமோ? நீங்களும் நானும் கேட்க வேண்டாமோ? நீங்களும் நானும் கேட்க வேண்டாமோ? நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களையும் என்னையும் கேட்க வைப்பார் என்பதிலே கடுகளவு சந்தேகம் இல்லை, கடுகளவு சந்தேகம் இல்லை. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று நம்முடைய ஆண்டவர் தானே சாலமோன் மூலமா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. சாலமோன் மூலமா ஆண்டவர் தானே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. பரிபூரண ஆசீர்வாதம் வேணும்னு நம்ம விரும்புறோம். ஆனா அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழி, வாசல், அதுக்கு உண்மைதான், அதற்கு உண்மைதான். உண்மையா இருந்தால் மாத்திரமே நீங்களும் நானும் அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை பிதாவாகிய தேவனிடத்திலே இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, நியாயத்தீர்ப்பு நாள்ல ஏசப்பாக்கு முன்னால கரை திரை அற்றவர்களாக நம்ம போய் நிக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றிலும் குற்றமற்றவர்களாக போய் நிக்கணும். அப்பந்தான் ஆண்டவர் நம்ம பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு அழைப்பாரு, அப்படின்னு அழைப்பாரு. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, உண்மையுள்ளவர்களாக நாம் வாழுவோம், உண்மையுள்ளவர்களாக வாழுவோம். மனிதன் முகத்தை பார்ப்பான், நான் இதயத்தை பார்க்கிறவன். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, அதை மறந்துடாதீங்க. நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை தேன் மாதிரி இருக்கலாம், தேன் மாதிரி வார்த்தையை பேசலாம், ஆனால் நம்முடைய செயலோ அதற்கு நேர் வித்தியாசமாக இருக்கக்கூடாது இல்ல. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய செயலையும் என்னுடைய செயலையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். இவனுடைய பேச்சுக்கும் இவனுடைய செயலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா?
நம்ம பேசுறத ஒண்ணு பண்ணிட்டு செயல்ல வேற மாதிரி இருந்தோம்னா ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்ல மாட்டாரு. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் பிதாவாகிய தேவன் விரும்புகிறதை செய்கிறவைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, இந்த அருமையான தேவ செய்தியின் கடைசி வேளையில் நம்ம வந்துட்டோம். நான் இப்ப முடிக்க போறேன். ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லணும். பேதுரு கையில ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகளை கொடுத்தாருன்னா அதுக்கு காரணம் என்ன? பேதுரு தன்னுடைய வேலையிலே உண்மையுள்ளவராக இருந்தார். ஆண்டவருடைய வேலையிலே உண்மையுள்ளவராக இருந்தார். பரலோகத்தின் திறவுகளை ஆண்டவர் பேதுரு கையில கொடுத்தாரு. இன்றைக்கு அநேக பொறுப்புகளை ஆண்டவர் என்னுடைய கரத்திலே கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நம்மளை நான் ஒரு முட்டாள், நான் ஒரு பலவீனன், நான் ஒரு ஒன்றுமில்லாதவன், நான் ஒரு பைத்தியக்காரன், இப்படி நம்மை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கரத்திலும் என்னுடைய கரத்திலும் ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பதற்காக ஆயத்தமாய் இருக்கிறார். ஆயத்தமாகி கொண்டு விட்டார். ஆயத்தமாகி இருக்கிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, ஆண்டவரே சொல்லி இருக்கிறார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று. அந்த பெரிய காரியத்தை செய்யறதுக்காக உங்களையும் என்னையும் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோமா? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவின் கரத்திலே கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார். அதே உண்மையத்தான என்கிட்டையும் உங்ககிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஊழியத்தின் காரியத்துல வேலையில ஒரு நாளும் டைல்யூஷனே வரக்கூடாது. வேலையில ஒரு நாளும் காம்ப்ரமைஸே வரக்கூடாது. வேலையில காம்ப்ரமைஸே கிடையாது. வேலை செய்யறதுல ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. கர்த்தர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் எவரிடத்திலே உற்சாகம் இருக்கிறதோ அவர்களை தாங்குகிறவர் நல்ல ஆண்டவர் இருக்கிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் நான் உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் ஆக்குவேன். தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். I am prophesying for you. கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு, நான் உன்னை அநேகத்துல அதிகாரியா மாத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்துல உண்மையாயிரு, நான் உன்னை அநேகத்துல அதிகாரியா மாத்துவேன், அநேகத்திலே உன்னை எஜமானாக மாற்றுவேன் என்று என் ஆண்டவர் உன்னிடத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையாக இருப்போமாக. நம்முடைய வேலைகளிலே உண்மையாக இருப்போமா? நம்முடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருப்போமா? கர்த்தரிடத்திலே இருந்து பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது நம்மளை ஆசீர்வதிக்கிறவராதான் போனாரு. அவர் சித்தம் நம்மளை ஆசீர்வதிக்கணும் தான். நாம் தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உண்மையற்றவர்களாக வாழ்ந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிடுறோம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம இழந்து போகாம இருக்கணும்னா நம்மை அவருடைய காரியத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் கரத்திலே கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேகத்தில் நம்மை அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக நம்மை அநேகருக்கு அதிகாரியாக மாற்றுவார். சந்தேகம் இல்லை. நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பா, உண்மையுள்ளவர்களா இருங்கன்னு சொன்னீங்களே, நாங்க உண்மையுள்ளவர்களா இருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்துருங்க ஏசப்பா. நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். கூடுகையில எத்தனை பேர் கலந்துருக்கிறீங்க? அத்தனை பேரும் ஆண்டவர்கிட்ட உண்மையுள்ளவர்களா சொல்லுவோம். எங்களை அநேகருக்கு அதிபதியாய் மாற்றுவேன்னு சொன்னீங்களே, அதிகாரியாய் மாற்றுவேன்னு சொன்னீங்களே, நாங்க உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. வாழ்க்கையோட கடைசி நிமிடம் வரைக்கும், கடைசி என் மூச்சு போற வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையுள்ளவனா இருக்க உதவி செய்யுங்க. நம்ம இப்ப ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான நாளின் இரவு வேளையிலே என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை அருமை பிள்ளைகளுக்கு கேட்பதற்கு கர்த்தர் உதவி செஞ்சீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க பெருகணும், நான் சிறுகணும் ஏசப்பா. அதுதான் உண்மை ஆண்டவரே. என் இயேசு பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் ஆண்டவரே. அந்த உண்மையோடு நான் வாழ்வின் கடைசி வரைக்கும் இயேசுவையே உயர்த்தி எங்களை தாழ்த்துவதற்கு கர்த்தர் கிருபையை தாரும். இந்த ஜெப கூடுகையில கலந்து கொண்டிருக்கிற
ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்ப வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்து அநேகத்தில் இவர்கள் அதிகாரியாக மாற்றப்படுவார்களாக. அநேக காரியங்களிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி முன்னேறுவதற்கேற்ற கிருபையை கர்த்தர் கொடுங்க. சகலவிதமான வரங்களினாலும் இவர்களை நிரப்பி பூமிக்கு உப்பாக உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சாக போற கடைசி நிமிடம் வரைக்கும் பணிவிடைக்காரனா தான் இருக்கணும் ஆண்டவரே. இசப்பா, நீங்க பணிவிடைக்காரனா தான் இருந்தீங்க. அதே சிந்தை எங்களுக்குள்ளேயும் காணப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் நம்முடைய கரத்திலே ஆண்டவரே. சகல காரியங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஜெபத்திலே கலந்து கொண்டவர்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். அனைவரையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நம்ம மத்தியில வந்து ஆண்டவருடைய வார்த்தைய பகிர்ந்து கொண்ட தம்பி ராஜ் சிம்சனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய முழு பெயர் வந்து மனுவேல் ராஜ் சிம்சன். ஒரு சின்ன துறவு போல பிறந்த இந்த மகனை கர்த்தர் இந்த நாளில பயன்படுத்தி வருகிறார். அவருடைய கரம் அவன் மேல இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா பீகார்ல கார்மெண்ட் யூனிட்ல அவனுடைய கரத்துல கொடுக்கப்பட்ட பொறுப்புல இன்னைக்கு அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வழி நடத்த நல்ல ஊழியக்காரர்களை உருவாக்குவதற்கு மகனை பயன்படுத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவனுடைய ஊழியங்களுக்காக அவனுக்காக ஜெபத்துல தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நாளில் கொடுக்கப்பட்ட செய்தி அனைத்தும் யூடியூப்ல அப்லோட் ஆகி வருகின்ற வேளையில நாம கேட்டிருக்கிறோம். இது பயனுள்ளதா இருந்தா மற்றவர்களையும் கேட்க சொல்லுவோம். ஆண்டவர் வசனங்களின் மூலமா, வார்த்தைகளின் மூலமா நம்மோடு கூட பேசுகிறவர். வசனத்தை, வார்த்தைய கேட்டு அதனை உட்கொண்டு அதன்படி நடந்தோம்னா நிச்சயமா ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்களை நானும் பெறுவோம், மற்றவர்களையும் பெற வைப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வியாழக்கிழமை நம்முடைய கூடுகையில அருமையான சகோதரன் கிருபா ஜெம்ஸ் மீடியால பணியாற்றக்கூடிய கிருபா நம்ம நடுவுல வருவாங்க. ஜெபத்தோடு கலந்து கொள்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சோ மச்.